जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். தனுசு ராசி நேயர்களை, போராடம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராடம் தனுசு ராசி. தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு அம்மா அப்பா இப்போ அவங்களுடைய உடல்நிலையை கவனிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு சற்று அதிகமா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு தந்தை காலமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டா ஒரு திடீர்னு ஹாஸ்பிட்டாலிட்டி, திடீர்னு ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐசியூல இருந்து ஏதாவது ஒரு துக்க செய்தி, அந்த மாதிரி ஒரு தனுசு ராசிக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு சரியா இல்லை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. நான் சொல்றது என்னுடைய கடமை. யாருக்காவது அந்த மாதிரி ஒரு விஷயம் அட்மிட் ஆயிட்டாங்க, எங்க அப்பா அட்மிட் ஆயிட்டாங்க, இல்லை எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் இமீடியட்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு குருஜி கிட்ட பேசணும்னு சொல்லி உடனே ஒரு கால் பண்ணி என்கிட்ட பேசி உடனே அதற்கான தீர்வை ஏற்படுத்தி பெருசா வருது சிறுசா போற அளவுக்கு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக புதிய முயற்சி, திடீர் மாற்றம் நிறைந்ததாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசும் பழக்கம் உங்களுக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்துல வெளிப்படையா பேசணும், எந்த விஷயத்துல எப்படி இருக்கணுங்கிறது கொஞ்சம் கவனமா பேசுங்க. வேலை பணியிடத்தில் உங்கள் வளர்ச்சியை விரும்பாத ஒருவர் உங்க மேல ரொம்ப இதுவா இருப்பாங்க. ரொம்ப வேலை விஷயத்துல கவனமா இருங்க. வேலை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், ப்ரமோஷன் அடுத்தடுத்த நிறைய சக்சஸ்ஃபுல்லாம் இருக்கு. ஆனாலும் உங்களை வாட்ச் பண்ணி உங்களை அடுத்த லெவலுக்கு போக விடாமல், நமக்கு தான் தெரியுமே ஹித சத்ரு அனுகூல சத்ரு, நம்ம கூட இருந்துட்டே இருப்பான், நமக்கு சாதகமாகவும் பேசுவான், நம்மளை தள்ளி நமக்கு பின்னாடி என்ன பேசுவான்னு தெரியாது. ஸோ கவனமா பேசணும். மேலிடத்தில் உங்கள் செயல்பாடு குறித்து விளக்கம் கேட்படலாம். அவன் எப்படி வேலை செய்யறான், நல்லா வேலை செய்யறானா, எப்படி பண்றான், அவனை பத்தின ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட கொடு, அவன் கரெக்டா இருக்கானா என்னன்றதை சொல்லு. உங்களை பத்தி கரெக்டா கொடுக்கணும். நோட்ஸ் எல்லாம் உங்களை பற்றி கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். ஸோ நீ கரெக்டாக வேலை செய்கிறானா, டைமுக்கு வரியா, டைமுக்கு போறியா, உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நீ கரெக்டாக பண்ணுறியா, இல்லை நீ என்னென்ன பண்ணுற, எவ்வளோ நாள் லீவ் போடுற, என்னென்ன பண்ணுற, சகல விதமான விஷயமும் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கும். வேகமாக லாபம் தரும் திட்டங்களில் பணம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கும். உங்கள் குடும்ப விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக, குடும்ப விஷயம், குடும்ப சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் 8ல் குரு உச்சம், 9ல் ஜாதகத்தில், அதாவது சில தேவையில்லாத சில கோர்ட்டு கேஸ் பதிவெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு உண்டு. ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கும். உங்களை பற்றிய தவறான புரிதலை உடனே கோபத்துடன் எதிர்கொள்ள வேண்டாம். எப்படா நீ என்ன சொல்லலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு உடனே சண்டைக்கு போயிடாது. வாராகி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணு.
ஏன்னா குரு ஆசீர்வாதம் உண்டு. வாராகி வழிபாடு நிறைய பண்ணு. அவசரமாக ஒரு இடத்திற்கு புறப்படும் போது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிட்டு போ. அதே போல மஞ்சள் நிற மலர்களால் தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ண சிறப்பு. தனுசு ராசி எடுத்தால் பின்னர் கதி கலங்கும் சூழ்நிலை உருவாகலாம். அவசரமான முடிவு எடுத்தால் பின்னர் கதி கலங்கும் சூழ்நிலை உருவாகலாம். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் கவனமா இருக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் குறையும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் குறையும். கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கேம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது லாபம் கிடைக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாம். இப்போ செய்ய வேண்டாம். ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா பார்த்துக்கலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியரிங்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய பேரை கெடுத்துக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சில விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கடை வச்சிருக்கிறவங்கலாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் போட்டி பொறாமை இல்லாமல் உங்களுடைய வேலையை பார்த்து நீங்கள் சிறப்பாக செய்யறது நல்லது. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி நீங்க சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்கு. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்க பொது ராசி பலன்கள் சொல்றீங்க, ஆனா அது என் குடும்பத்துல எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இப்ப நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், ஒரு அதே போல பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.